இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. நிலம், கடல், காற்று, விண்வெளி என அனைத்தையும் மாசுபடுத்திவிட்ட மனித இனம் தற்போது நிலவை குறிவைத்திருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆம், வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் நிலவில் அணு உலை அமைக்கப் போவதாக அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா தெரிவித்துள்ளது சூழியல் ஆர்வலர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் நடைபெற்ற நாசாவுக்கான கொள்கை மாநாட்டு கூட்டத்தில் இந்த திட்டத்தை விரைவுபடுத்துவதற்கான முடிவு எட்டப்பட்டுள்ளது. காரணம், அமெரிக்கா கொஞ்சம் தாமதித்தாலும் ரஷ்யாவும் சீனாவும் முந்திக்கொள்ளும். சரி, நிலவில் எதற்காக நியூக்ளியர் ரியாக்டர்? மனித இனம் மாற்று குடியேற்றத்திற்கான வாய்ப்புகளை தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறது. நிலவில் அதற்கான வாய்ப்புகள் இருப்பது ஏறக்குறைய ஆய்வில் உறுதியாகி வருகிறது. ஆனால் இந்த ஆராய்ச்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள நிலவிலேயே மின் உற்பத்தி என்பது புதிய அவசிய தேவையாகியுள்ளது. நிலவில் ஆராய்ச்சி மையங்களை அமைத்து நீண்ட காலம் ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டுமென்றால் அதற்கு மின்சக்தி தேவை. அதை அணு உலை மூலமே பூர்த்தி செய்து கொள்ள முடியும். மாற்று வழிகள் சாத்தியமில்லை. அதற்காகவே நிலவில் நியூக்ளியர் ரியாக்டர்களை அமைக்க ரஷ்யா, சீனா மற்றும் அமெரிக்கா இடையே கடும் போட்டி எழுந்துள்ளது. சீனா ரஷ்யாவை ரேஸில் முந்தி 2030ஆம் ஆண்டிற்குள் நிலவில் அணு உலைகளை அமைத்து 100 கிலோவாட் வரை மின் உற்பத்தி செய்ய படு வேகத்தில் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது நாசா. இதன் மூலம் எதிர்காலத்தில் நிலவில் ஆராய்ச்சி மையங்களை தாண்டி வணிக ரீதியிலான செயல்பாடுகளையும் செய்ய முடியும் என நாசா நம்புகிறது. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.